ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யாபிடெக். இந்த வீடியோவில் ஃப்ரீயாக ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஒரு பேரை சூஸ் பண்ணுவோம், அதாவது டொமைன் நேமை சூஸ் பண்ணுவோம். இது .com, .in, .org இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கலாம். அதில் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது .com தான். இருந்தாலும் .tk, .ml, .ga மாதிரியான ஒரு சில ஃப்ரீயான டொமைன் இருக்குங்க. அந்த ஃப்ரீ டொமைனை எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு பண்ண போறீங்கன்னா, அதுக்கு இது செட் ஆகாது. இது ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன ஒரு ஈவென்ட் ஏதாவது நடத்த போறீங்க. ஒரு ஒர்க் ஷாப்போ, சிம்போசியமோ அந்த மாரி ஒரு ஈவென்ட் நடத்த போறீங்க. தென் ஒரு புதுசா நீங்க இப்ப தான் ஒரு வெப் டெவலப்பர், நீங்க செஞ்சு பார்த்த வெப்சைட்ட அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்டா அப்லோட் பண்ணி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாரியான பர்ப்பஸ்க்கு இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடிக்கு ஒரு ரியல் டைம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்குலாம் இந்த ஃப்ரீ டொமைனை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரீநாம் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. இதுல ஃப்ரீநாம் அப்படின்ற வெப்சைட் வரும். freenam.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க சைன் அப் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்க இதுல சைன் அப் பண்ணிக்கலாம். இதுல இந்த சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கூகுள் லாகின் இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்மளுடைய மெயில் ஐடியை வச்சு டைரக்டா இதுல கிளிக் பண்ணி சைன் இன் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு கிளிக்ல என்ன பண்ணிட்டோம்னா கூகுள் லாகின் மூலமா உள்ள போயாச்சு. இந்த ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க ஆல்ரெடி வாங்கின டொமைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணியும் சில டொமைன்ஸை வாங்க முடியும். ஃப்ரீயாவும் டொமைன் வாங்கலாம். இதுல இந்த சர்வீசஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் எ நியூ டொமைன் அப்படின்னு இருக்கும். ஒண்ணு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முன்னால ஹோம் பேஜ்லயே அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். freenam.com அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா முன்னாலேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல மெனுவில் ரெஜிஸ்டர் எ நியூ டொமைன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை சர்ச் பண்ணணும். இப்போ நான் யாபிடெக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். அதாவது இந்த நேமை இதுக்கு முன்னால யாராச்சும் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். அதான் செக் அவைலபிலிட்டி. இப்போ இந்த டொமைன் நமக்கு அவைலபிளா இருக்கா அப்படின்றத காமிக்கும். இப்போ காமனான வேர்ட்ஸ் எல்லாமே யாராவது வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், பிஸ்னஸ் இந்த மாதிரியான ஒரு காமனான டேர்ம், காமனான வேர்டு யாராவது வாங்கியிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் யாரும் வாங்காத வார்த்தைங்களா கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இப்போ நம்ம யாபிடெக் அப்படின்றத சர்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 5 எக்ஸ்டென்ஷன் அவைலபிளாக இருக்கு. அது போக .com, .in சொல்லிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வாங்கக்கூடிய டொமைன்ஸுமே இந்த வெப்சைட்ல இருக்கு. இப்போ இந்த TKML இது எல்லாமே ஃப்ரீங்க. இப்போ இதில் நீங்கள் டைரக்டா கெட் இட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யாபிடெக் அப்படின்றதுல .ml அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய கார்ட்ல இது ஆட் ஆகியிருக்கும். இங்க மேலே செக் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டொமைன் ஆட் ஆகிருக்கு. இதில் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 12 மந்த்ஸ் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. அதாவது 1 இயர் வரைக்கும் இது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. இந்த 12 மந்த்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த ஸ்டெப்ல நார்மலா இது ஒரு பே பண்ணி வாங்கக்கூடிய டொமைன்ஸா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு பேமெண்ட் கேட்வே வந்திருக்கும். இது ஃப்ரீ தான் இல்லைங்களா? அதனால நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த டொமைன் ஆக்டிவ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்க digibabli.tk அப்படின்ற இந்த டொமைனை நம்ம அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு. இந்த டொமைனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் வெயிட்டிங்னு வரும், சில நேரம் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மை டொமைன்ஸ் அப்படின்ற இந்த மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த டொமைன்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும், லிஸ்ட் மாதிரி காமிக்கும். இதில் மேனேஜ் டொமைன் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டொமைனை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் நேம் சர்வர் மூலமாகவும் ஒரு டொமைனை ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட் மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம். நார்மலாக கோடாடி மாதிரியான அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு பேசிக் ஹோஸ்டிங்னா டிஎன்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த ஏரியாவில் போயிட்டு இந்த டொமைனை நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எங்கெல்லாம் இது ஃபார்வர்ட் ஆகணும், எங்கெல்லாம் இது டார்கெட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ ரெக்கார்ட் அப்படின்றது ஹோஸ்டிங், அதாவது எந்த ஐபி அட்ரஸை இந்த டொமைன் லுக் பண்ணணும், எந்த ஐபி அட்ரஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி சிநேம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சப்டொமைன், இப்போ www.o இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நேமை நீங்கள் கொடுத்துக்கிட்டு
அந்த சப்டொமைன் எந்த நேமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சிநேம் ரெக்கார்டும் நம்ம கொடுப்போம். அது மாதிரி ஒரு கஸ்டம் மெயில் வேணும் அப்படின்னா எம்எக்ஸ் ரெக்கார்ட் கொடுப்போம். நார்மலா ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னா டெக்ஸ்ட் ரெக்கார்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதை வந்து டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு தனி வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டிஎன்எஸ் அப்படின்ற இந்த ஏரியாவில் தான் போயிட்டு ஹோஸ்டிங்கை வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹோஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிற சாப்டரில் இந்த டொமைன்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு டொமைனை எப்படி ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஹோஸ்டிங்கை ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண முடியும், எஸ்எஸ்எல்லையும் ஃப்ரீயாக வாங்க முடியும், சர்வர் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தது இதை எடுங்கன்னு சொல்லி ஒரு சஜஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.